ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.3 கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். ப்ரூவ் தட் 1 + cot square theta divided by 1 + cosecant theta is equal to cosecant theta. ஸோ ஆர்ஹெச்எஸில் என்ன நமக்கு இருக்குது, கொசிக்கன் தீட்டான்னு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம லாஸ்ட்டாக ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடியதை எடுத்து எழுதியிருக்கேன். 1 + cot square theta divided by 1 + cosecant theta. நமக்கு பார்த்ததே தெரியும், cot square theta நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா, ஐடென்டி ஃபார்முலா இருக்குதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ அது என்ன ஃபார்முலா, 1 + cot square theta is equal to cosecant square theta. எனக்கு cot square theta மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த +1 அந்த சைடு அனுப்பி -1 மாற்றிருக்கேன். அப்போ cot square theta வர பிளேஸில் நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், cosecant square theta -1ன்னு போட்டுக்கலாம் இல்லையா. பாருங்கள், இங்கே cosecant square theta cot square theta இருக்க பிளேஸில் நம்ம cosecant square theta -1ன்னு போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 + cosecant square theta -1 divided by 1 + cosecant theta. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா a² - b² ஃபார்முலா ஞாபகப்படுத்துதுங்களா. a² - b² உடைய ஃபார்முலா என்ன நமக்கு, a + b × a - b. சரிங்களா. ஸோ a பிளேஸில் நமக்கு இருக்கிறது cosecant theta, b பிளேஸில் நமக்கு இருக்கிறது 1. ஸோ அப்போ நம்ம வந்து cosecant theta +1 × cosecant theta -1ன்னு வரும் இல்லையா. ஸோ அதை எழுதிக்கலாம். 1 + cosecant theta +1 × cosecant theta -1 divided by ஏற்கனவே இருக்கக்கூடிய 1 + cosecant theta அப்படியே எழுதிக்கலாம். பாருங்கள், இந்த 1 + cosecant theta இதுவும் கேன்சல் ஆகுதா. ரிமைனிங் பார்ட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 + cosecant theta -1. பாருங்கள், +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது, கேன்சல் பண்ணுங்கள். இப்போ ரிமைனிங் பார்ட் என்ன நமக்கு வருது, cosecant theta. ஸோ இதுதான் நமக்கு பாருங்கள் ஆர்ஹெச்எஸில் நமக்கு கேட்டது, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா. therefore RHS. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.4 நம்ம பார்க்கலாம். ப்ரூவ் தட் secant theta minus cosecant theta is equal to tan theta into sin thetaன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கொஸ்டினை ஒன்ஸ் படிச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்ஹெச்எஸ் வந்து நமக்கு எடுத்து எழுதிக்கலாம். secant theta minus cos thetaன்னு எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் secant thetaவை நம்ம எப்போவுமே 1/cos அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா. 1/cos thetaன்னு எழுதலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த secant thetaவுக்கு 1/cos thetaன்னு எழுதுகிறேன். இந்த -cos thetaவை அப்படியே வச்சுக்கலாம். எப்போவுமே நமக்கு secant theta cosecant theta இது மாதிரி வந்துச்சுன்னா சைன் அல்லது காசில் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா. இப்போ 1/cos theta -cos thetaனா இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், கிராஸ் பண்ணலாம் இல்லைங்களா. 1 - cos square theta டிவைடட் பை என்ன வருது நமக்கு, cos theta. இன்னொரு ஐடென்டிட்டி உங்களுக்கு என்ன தெரியும், sin square theta + cos square thetaவோட ஆன்சர் நமக்கு 1. இப்போ எனக்கு வந்து 1 - cos square இருக்குது. சரி, அப்போ இந்த 1 cos square அந்த சைடு அனுப்பிடுங்க, sin square மட்டும் வச்சுக்கோங்க. sin square theta is equal to 1 - cos square தீட்டான்னு வருது. ஸோ எங்கெல்லாம் நமக்கு 1 - cos square theta அங்கே வந்து நம்ம sin square thetaன்னு போடலான்னு சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், இங்கே 1 - cos square இருக்குது இல்லைங்களா. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு பதிலாக நான் sin square thetaவை எழுத போகிறேன். sin square theta டிவைடட் பை cos thetaன்னு இருக்குது. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், tan thetaவையும் sin thetaவையும் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே தனியாக ஒரு sin theta இருக்கு இல்லையா, அங்கே sin theta நமக்கு ஒரு தனியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், sin theta தனியாக இருக்குது அப்படின்னா ஒரு இங்கே இருக்கக்கூடிய இந்த sin ஸ்கொயரை நான் எப்படி எழுத போகிறேன்னா, sin theta × sin thetaன்னு எழுதுறான். அப்போ அதனுடைய மீனிங் மாறாது இல்லையா. டிவைடட் பையில் இருக்கக்கூடிய cos theta அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், sin/cos என்ன நமக்கு வருது, tan thetaன்னு வருது. அப்போ sin/cos tan thetaனா × sin theta ரிமைனிங் இருக்குது அப்படியே எழுதுவோம். பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குங்க இல்லையா. அப்போ இது வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்.